கங்கா, குமரன் 2 பேருமே நைட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்போ சொல்கிறாரு குமரன், எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கணும்னு கொடுத்தாங்க. ஐயோ! இப்போ தான் ஞாபகம் வருது. அது வேறு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தாங்க. முக்கியமான ட்ரெஸ்ஸு. நான் மறந்துட்டேன் தைக்கிறதுக்கு. ஆமாம், உன்கிட்ட ஒரு ப்ளவுஸ் கொடுத்துட்டேன். நீ தச்சியா கங்கா? அப்படின்னு குமரன் கேட்குறாரு. ஐயோ! நானும் மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படியே சொல்கிறாங்க. சரி, நம்ம போயிட்டு இப்போது ஒரு 2 ஹவர் ஆகும், போய் தச்சிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க குமரன். நானும் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. இன்னத்துக்கு எப்படி போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இல்லை அம்மாச்சி, அது கண்டிப்பாக போய் தானே ஆகணும். ஏன்னா வந்துட்டு அவங்களோட ஃபங்க்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க, அது நம்ம கரெக்டாக கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. ஆமாம், வேலை இல்லை, பொழப்பு போயிடும், அதெல்லாம் கரெக்டாக தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க. காவேரி அமைதியாக பார்த்துட்ருக்காங்க. சரி, பார்த்து போயிட்டு வாங்க, நான் தான் இருக்கேன்ல அம்மாச்சி, நீ எதுக்காக கவலைப்படுற, நான் கங்காவை பத்திரமா பார்த்து கூட்டிகிட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து வெளியே போகிறாங்க. ஐயோ, இவங்க 2 பேரும் பொய் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்போ நான் எப்படி போகிறது, என்ன கழட்டி விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெமுனா யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே காவேரி சொல்கிறாங்க. சரிம்மா, டைம் ஆகிடுச்சு, அவர் வேறு வெயிட் பண்ணிட்டு இருப்பார், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி, பார்த்து போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி யமுனை பார்க்குறாங்க. ஐயோ, என்னக்கா என்ன மட்டும் விட்டுட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு. சரி யமுனா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வராங்க. 3 பேருமே சேர்றாங்க. யமுனா என்னை பார்த்துக்கிட்டே இருந்தா ஏதாவது சொல்லி நான் கூட்டிகிட்டு போவேன்னு, ஆனால் நான் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, போஸ்டர் ஓட்டுறதுக்கு நீ வரத்து கூட எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. அக்கா விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே போகிறாங்க. அப்படியே ராகினி பார்க்குறாங்க. ஓ, 3 பேரும் சேர்ந்து எங்கே போகிறாங்க, ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. என்ன ராகினி பார்க்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. சரி வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே போகிறாங்க. போயிட்டு எல்லா இடத்துலையுமே போஸ்டர் ஒட்டுறாங்க. போஸ்டர் ஒட்டி ஒட்டி ரொம்ப டயர்டாக இருக்கேன், ஒரு ஃப்ளாஸ்கில் காஃபி ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி இருங்க, இங்கே ஒரு டீ கடை இருக்குது, 1 மணி வரைக்கும் அது திறந்துருக்கோம், வாங்க நம்ம அங்கே போய் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே ஒரு சைக்கிளில் டீ கொண்டு வராங்க. எல்லாருக்கும் சேர்த்து டீ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறாங்க 3 பேருமே.